वनकम, नमस्ते, वेलकम टू आवर चैनल। நான் தான் உங்கள் ஹிந்தி டீச்சர். तो हिंदी सीखे. போன வீடியோவில் संयुक्त व्यंजन கற்றுக்கிட்டோம். இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் मेरा घर கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி போன லெசனோட எக்ஸசைஸ் மீதி இருக்குல்ல, அதை முடிச்சுட்டு சட்டுன்னு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லெசனுக்கு போகலாம். சரியா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். प्रत्येक पंक्ति में जो शब्द सही नहीं है उस पर गोला लगाइए. நான் என்ன சொல்லியிருந்தேன்? பிரத்யேக் பங்க்தினா என்னது? ஈச் அண்ட் எவ்ரி சென்டென்ஸ், அதாவது எல்லா வரிகள்லையுமே ஜோ ஷப்த் எந்த வார்த்தை சஹி நஹி அப்படின்னா கரெக்ட் இல்லையோ அது மேலே சர்க்கிள் போடணும். சரியா? அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கு? க்ஷ த்ர க்ய ஷ்ர பண்ணும். அந்த எழுத்துக்கள் எந்த வார்த்தைகளில் இல்லையோ அந்த வார்த்தையை மட்டும் சர்க்கிள் பண்ணணும். சரியா? நான் உங்களுக்காக அந்த வார்த்தைகளை வாசித்து காமிக்கிறேன். ஆனால் ஆக்டிவிட்டியை நீங்கள் தான் பண்ணணும். சரியா? சக்ஷம், ராஜ்ய, அக்ஷர், பத்ர, त्रिशूल, खत, सज्जन, ज्ञानी, सर्वज्ञ, श्रद्धा, केसर, आश्रय. அடுத்த क्वेश्चन பாருங்க. अंग्रेजी शब्द लिखिए. अंग्रेजीना என்ன? ஆங்கிலம், இங்கிலீஷ். ஷப்துனா வார்த்தை, லிக்கியனா எழுதுங்க. அப்போ என்ன? அந்த கொடுத்துருக்கிற ஹிந்தி வேர்ட்ஸுக்கு ஈக்குவேலண்ட்டான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எழுதணும். நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம் இல்லையா, அதை பார்த்து இதில் எழுதணும். சரியா? சூர்யா சன், சந்திரமா மூன், புஷ்பா ஃப்ளார், அஸ்வ ஹார்ஸ், वर्षा रेन, विद्यालय स्कूल, मच्छर मस्कीटो, मक्खन बटर. இதில் வித்யாலய ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, பிரிண்டிங் மிஸ்டேக். சரியா? அடுத்த क्वेश्चन, ஹிந்தி शब्द लिखिए. அப்போது கொடுத்துருக்க வார்த்தையை இங்கிலீஷ் வார்த்தை கொடுத்துருக்காங்க, அதை ஹிந்தியில் எழுதணும். ओल्ड मैन बुढ़ा, व्हील चक्र, प्लेट तश्तरी, फ्लावर पुष्प, स्टोन पत्थर, बंच गुच्छा, गेट द्वार, लेबरर, श्रमिक. அது கரெக்டாக எழுதிட்டிங்களா? அடுத்த பக்கத்துக்கு போகலாமா? பக்கம் எண் 20, பேஜ் நம்பர் 20, பிருஷ்ட சங்கியா 20. இந்த பேஜை க்ராப் பண்ண முடியாது, அதனால நீங்கள் உங்கள் ஃபோனை சரிச்சுக்கோங்க. இந்த பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சித்திரக்கோ நாம் से मिलाइए. என்ன பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இங்கே படம் கொடுத்துருக்காங்க, அந்த படத்துக்கு என்ன பேர், அதில் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போடணும். மேட்ச் த ஃபாலோயிங் நம்ம பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். சரியா? போன வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்டோம், அதை பார்த்து கரெக்டாக போடுங்க. இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் தான் பண்ணணும், நான் பண்ணி காமிக்க மாட்டேன். சரியா? संयुक्त व्यंजन லெசன் முடிச்சிட்டோம். அடுத்த லெசனுக்கு போகலாம். मेरा घर. மேரா நான் சொல்லி கொடுத்துருந்தேன் போன வீடியோவில், ஞாபகம் இருக்கா? மேரானா என்னது? ஏன். கர்னா வீடு. அப்போ என்னது? ஏன் வீடு. அதுதான் இந்த போயமோட பேர், மேரா கர். சரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாட்டோட பொருள் பார்த்துருவோமா? போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் கவனமாக கவனிச்சிருப்பீங்க. லாஸ்ட்டில் போனஸ் டைமில் சில வேர்ட்ஸ் நான் சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா? மேரா, மேரி, மேரே, அது என்னது? என்னுடையது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹிந்தியில் எல்லா வேர்ட்ஸுக்குமே பாலினம் உண்டு. அப்போது அந்த பாலினம் பொறுத்து தான், அதாவது அந்த ஜெண்டரை பொறுத்து தான் நம்ம மேரா, மேரி, மேரே வேர்ட் யூஸ் பண்ணணும். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் ஆண் பாலாக இருந்துச்சுன்னா நம்ம மேரா சொல்வோம். அதே அந்த பொருள் பெண் பாலாக இருந்துச்சுன்னா நம்ம மேரி சொல்வோம். சரியா? அதே நம்ம கிட்ட இருக்கிற பொருள் இல்லைன்னா அது நிறைய பொருள் இருக்குது, இல்லைன்னா அதுக்கு மரியாதையாக சொல்லணும் அப்படின்னா மேரே யூஸ் பண்ணணும். சரியா? லக்தா முஜ்கோ सबसे न्यारा, इसमें हम सब रहते हैं. स्वर्ग इसे हम कहते हैं. मेरी मम्मी सबसे न्यारी लगती मुझको सबसे प्यारी. सबका ध्यान वे हर पल रखती.
कभी नहीं वे आलस करती। मेरे पापा सबसे अच्छे। रोज़ सुबह वे ऑफिस जाते। जिस दिन छुट्टी होती उनकी संग ले हमको खूब घुमाते. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாட்டோட பொருள் பார்க்கலாமா? மேரா घर, மேரா घरனா என் வீடு. है सबसे प्यारा அப்படின்னா என் வீடு ரொம்ப ஸ்வீட், ரொம்ப இனிமையானது. சப்சேனா எல்லார விடையுமே, பியாரானா டியர், லவ்விங், ஸ்வீட், அன்பானது அந்த மாதிரி. லக்தா முச்கோ சப்சே न्यारा, லக்தா முச்கோனா எனக்கு தோணுது, லக்தானா தோன்றது, முச்கோனா எனக்கு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, முச்கோ முஜே, அதுதான். சப்சேனா எல்லாத்தையும் விட, ஞாரானா டிஃப்ரெண்ட், வித்தியாசமானது. அப்படின்னா என் வீடு இனிமையான வீடு, செல்ல வீடு, என் வீடு மாதிரி வேறு எங்கேயுமே இல்லை அப்படி, யூனிக். இஸ்மே ஹம் சப் ரஹ்தே ஹேன் அப்படின்னா இதில் நாங்கள் எல்லாருமே வாழ்வோம். இஸ்மேனா இதுக்குள்ள, ஹம் சப் நாங்கள் எல்லாரும், ரஹ்தே ஹேன் வாழ்கிறோம், வசிக்கிறோம். ஸ்வர்க் இசே ஹம் கஹ்தே ஹேன், ஸ்வர்க்னா ஹெவன், சொர்க்கம். இசேனா இதை, ஹம்னா நாங்கள், கஹ்தே ஹேனா சொல்வோம், இதை நாங்கள் சொர்க்கம்னு சொல்வோம். அடுத்த லைனுக்கு போகலாம். மேரி மம்மி, மம்மினா பெண்ணு, அதனால என்ன சொல்வோம், மேரி. घर வந்து ஆண்பால், அதனால மேரா. ஏன் மம்மி, அதாவது ஏன் அம்மா, சப்சே எல்லார விடையுமே, ஞாரி அப்படின்னா யூனிக், அவங்கள மாதிரி யாருமே இருக்க முடியாது. லக்தி முச்கோ அப்படின்னா எனக்கு தோன்றது. ஃபஸ்ட்டில் பாருங்கள், செகண்ட் லைனில் என்ன இருக்குது, லக்தா முச்கோ, இது லக்தி முச்கோ. அது எதுக்கு, ஆண் பால்னால லக்தா, பெண் பால்னால லக்தி. சரியா, மாற்றி மாற்றி சொல்லணும். ஈஸி தான். ஆண் பால்னா வெட்ஸில் ஆ ஸ்வர் வரும், பொண்ணுங்களுக்குன்னா ஈ சவுண்ட் வரும். சரியா, லக்தி முச்கோ சப்சே பியாரி அப்படின்னா எனக்கு அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக தோன்றாங்க, லவ்விங்காக இருக்காங்க. பியார்னா லவ். சரியா, அதனால் பியாரா பியாரின்னு சொல்லும்போது அது லவ்விங், அன்பானவங்க. சப்கா தியான், சப்னாலே எல்லாரும் அப்படி, அப்போ சப்கானா எல்லாரோடையதும், தியான், தியான்னா பார்த்துக்கிறது, கவனிக்கிறது. அப்போது சப்கா தியான் வே, நான் போன வீடியோவில் சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா, வேனா அவங்க, ஓனா அவ அவன். ஹர் பல் அப்படின்னா எல்லா நேரமும், ரக்தி வைப்பாங்க. இந்த லைனோட மீனிங் என்ன, எல்லா நேரமுமே அவங்க எல்லாரையுமே கவனிச்சுட்டே இருப்பாங்க, எல்லா நேரமுமே எல்லாரையுமே அவங்க பார்த்துப்பாங்க. கபி நஹி, கபி நஹினா நெவர், எப்போவுமே இல்லை. வே அவங்க, ஆலஸ் லேசி, கருத்தினா பண்ணுறது அப்படின்னா என்ன, அவங்க எப்போவுமே சோம்பேறியாக இருந்தது இல்லை, எப்போவுமே சோம்பலாக இருந்தது இல்லை. ஷீ இஸ் நெவர் லேசி. My mom is unique. I feel she is the sweetest. She always takes care of everyone. She never feels lazy. கடைசி பேரா பார்க்கலாம். मेरे पापा सबसे अच्छे. நான் என்ன சொல்லியிருந்தேன், மேரே வேர்டு எப்போ யூஸ் பண்ணணும், போன வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா, அதே சொல்லணும்னா மேரே யூஸ் பண்ணணும். அப்போது மேரே பாப்பா ஏன் டேடி, சப்சேனா எல்லார விடையுமே, அச்சேனா நல்லவங்க, அப்போது ஏன் அப்பா எல்லார விடையுமே நல்லவங்க. ரோஸ் சுபா, ரோஸ்னா டெய்லி, தினசரி, சுபானா காலையில், மார்னிங். அப்போது டெய்லி மார்னிங், வேனா அவங்க, ஆஃபீஸ் ஜாத்தே, ஜாத்தேனா போவாங்க. அப்போது டெய்லி காலையில், தினமும் காலையில் அவங்க ஆஃபீஸ் போவாங்க. ஜிஸ் தின், தின்னா டே, தினம், ஜிஸ்னா எந்த, அப்போ எந்த நாள், சுட்டினா நம்ம பார்த்துருந்தோம் ஹாலிடே, அப்போ எந்த நாள் லீவ்,
ஹோத்தினா இருக்கோ. இதுவும் ஹோத்தி வந்து சுட்டி பெண் பால், அதனால ஹோத்தின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே ஆண் பால்னா ஹோத்தான்னு யூஸ் பண்ணியிருக்கணும். உன்கி, இதுவும் நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். உன்கினா அவங்களோடது. அப்போது விடுமுறை நாள் அன்று சங், சங்னா கூட, லே அப்படின்னா கொண்டு போகிறது, கூட கொண்டு போவாங்க. ஹம்கோ எங்களை, கூப் குமாத்தே, கூப்னா நிறையா, குமாத்தேனா சுற்றுவாங்க. அப்போ கூட கூட்டிகிட்டு போய் நிறையா சுற்றுவாங்க. மை டேட் இஸ் பெஸ்ட் ஆஃப் ஆல். டெய்லி மார்னிங் he goes to the office. When he has a holiday, he takes us out. ஓகே ஸ்டூடெண்ட், போயமோட மீனிங் புரிஞ்சா? ஃபர்ஸ்ட்லேருந்தே வாசிக்கலாமா? मेरा घर है सबसे प्यारा, लगता मुझको सबसे न्यारा, इसमें हम सब रहते हैं, स्वर्ग इसे हम कहते हैं, मेरी मम्मी सबसे न्यारी, लगती मुझको सबसे प्यारी, सबका ध्यान वे हर पल रखती, कभी नहीं वे आलस करती, मेरे पापा सबसे अच्छे, रोज सुबह वे ऑफिस जाते, जिस दिन छुट्टी होती उनकी, संगले हमको खूब घुमाते. पोएमा முடிச்சிட்டோம். அப்போ பின்னாடி கொடுத்துருக்கிற एक्सरसाइज பண்ணலாமா? संकलनात्मक कार्य, दिए गए शब्दों को दो दो बार बोलिए. दिए गए ना கொடுத்துருக்கிற, शब्दों வார்த்தைகளை, दो दो அப்படின்னா 2 வாட்டி बोलिए. சரியா? प्यारा प्यारा, रिपीट आफ्टर मी. நான் சொல்கிறத 2 வாட்டி சொல்லுங்க. न्यारा न्यारा, स्वर्ग स्वर्ग, ध्यान ध्यान, आलस आलस, ऑफिस ऑफिस, छुट्टी छुट्टी, संग संग. அடுத்த क्वेश्चन, कविता की पंक्तियाँ पूरी कीजिए. कविता ना पोयम, कविता की ना पोयमोட पंक्तियाँ वरिகளை पूरी कीजिए, पूर्ति செய்யுங்க. मेरी मम्मी सबसे न्यारी, लगती मुझको सबसे प्यारी, सबका ध्यान वे हर पल रखती, कभी नहीं वे आलस करती. तो क्वेश्चन, सही उत्तर के सामने सही का निशान लगाइए. सही ना சரியானது, உத்தர்னா பதில். அப்போ சரியான பதில், கேனா பதிலோட, சரியான பதிலுக்கு நேர, சாம்னேனா நேர, சஹி கா நிஷான் அப்படின்னா அந்த டிக் மார்க், சஹி கா நிஷான் லகாயியே போடுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, घर कैसा है அப்படின்னா என்னது? வீடு எப்படி. ஆப்ஷன்ஸ், सबसे प्यार, அப்புறம் மஜ்பூத். நம்ம என்ன பார்த்துருந்தோம் போயம்ல? सबसे प्यारा. हम सब कहाँ रहते हैं? हम सब ना நம்ம எல்லாரும், கஹானா எங்க, रहते हैं ना இருக்கிறோம், வாழ்கிறோம், வசிக்கிறோம் அப்படி. அப்போ எங்க? उपवन में, घर में. என்ன பார்த்துருந்தோம்? घर में. घर को क्या कहते हैं? வீட்டை என்ன சொல்வாங்க? சரியா? घर को ना வீட்டை, क्याना என்ன, कहते हैं ना சொல்வாங்க. स्वर्ग धर्मशाला. என்ன ஆன்சர்? स्वर्ग. அடுத்த क्वेश्चन, मम्मी कैसी है. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் क्वेश्चनல என்னச்சு? घर कैसा है. கீழே எப்படி கேட்டிருக்காங்க? மம்மி कैसी है. कैसा कैसी ரெண்டுமே ஹவ், எப்படி. ஆனால் அது ஆண் பால், மஸ்குலைன் ஜெண்டர். கீழே இருக்கிறது ஃபெமினின் ஜெண்டர், பெண் பால். அதனால கேசா கேசி. சரியா? நான் சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா? ஆண் பாலுக்கு ஆ ஸ்வர் வரும், பெண் பாலுக்கு ஈ ஸ்வர் வரும். சரியா? அப்போது மம்மி கேசி ஹே, அம்மா எப்படி இருக்காங்க? சப்சே அச்சி, சப்சே ஞாரி. போயமில் என்ன கொடுத்துருந்தாங்க? சப்சே ஞாரி. கடைசி क्वेश्चन, पापा रोज सुबह कहाँ जाते हैं. பாப்பா ரோஜ் சுபா நம்ம என்ன பார்த்துருந்தோம்? டெய்லி, தினமும் காலையில். கஹானா என்னது? எங்க. ஜாத்தே ஹேனா போவாங்க. பாப்பா ரோஜ் சுபா கஹா ஜாத்தே ஹேன்? ஆஃபீஸ். ரைட் ஆன்சர். போனஸ் டைம்.
எப்படி இருக்க, ஹவ் ஆர் யூ, இதை நம்ம எப்படி ஹிந்தியில் கேட்போம்? பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது வேறு மாதிரி கேட்கணும், பசங்கக்கிட்ட கேட்கும்போது வேறு மாதிரி கேட்கணும். பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது கேசி ஹோ அப்படின்னு கேட்கணும், பசங்கக்கிட்ட கேசே ஹோ. இதே நம்ம நிறையா பேர்கிட்ட கேட்குறோம், குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை மரியாதையாக பெரியவங்க கிட்ட கேட்குறோன்னா கேசே ஹே. சரியா, புரிஞ்சிடுச்சா? நான் சொன்ன மாதிரி தான் ஆண் பாலுக்கு நம்ம ஆஸ்வர் யூஸ் பண்ணுவோம், பெண் பாலுக்கு ஈஸ்வர் யூஸ் பண்ணுவோம். அதனால கேசா கேசி. சரியா? தும் கேசி ஹோ, தும் கேசே ஹோ, நீ எப்படி இருக்க. அப்புறம் ஆப் கேசே ஹே, நீங்கள் எப்படி இருக்கீங்க. தும் சப் கேசே ஹோ, நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க. அவன் எப்படி இருக்கான், அவன் எப்படி இருக்கா, அந்த மாதிரியெல்லாம் கேட்போம்ல. ஹவ் இஸ் ஹீ, ஹவ் இஸ் ஷீ, அதுக்கு எப்படி கேட்கணும்? वो कैसी है, वो कैसा है. நான் இதை சொல்லி தந்திருந்தேன் இல்லையா, அவ அவன், அதுக்கு என்ன சொல்லணும்? வஹ். சரியா? நம்ம ஆனால் டெய்லி பேசும்போது வஹ் அப்படின்னு சொல்ல மாட்டோம், வோ அப்படின்னு சொல்லுவோம். நம்ம செந்தமிழ் பேசுகிறது இல்லை இல்லையா, நம்ம பேசுகிறது வேறு எழுதுறது வேறு, அந்த மாதிரி தான் ஹிந்திலேயுமே. இப்போது வஹ் அப்படின்னு சொல்கிறது அது ரொம்ப கிராமட்டிக்கலாக இருக்கும், ரொம்ப ஃபார்மலாக இருக்கும். ஓன்னு தான் டெய்லி யூஸில் சொல்லுவாங்க. அப்புறம் மரியாதையாக சொல்லணும்னா வே கேசே ஹே. சரியா, புரிஞ்சிடுச்சா? இப்போது இதே சென்டென்ஸை நாம் வேறு டென்சஸில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாமா? டென்சஸ் உங்களுக்கு தெரியும்ல, ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே நிகழ்காலம். இனி இறந்த காலத்தில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஹிந்தியில் நிகழ்காலத்துக்கு நம்ம ஹே யூஸ் பண்ணுவோம், இதே இறந்த காலத்துக்கு நம்ம தா, தி, தே யூஸ் பண்ணுவோம். தும் கேசி थी, तुम कैसे थे, आप कैसे थे, वो कैसा था, वो कैसी थी, वे कैसे थे. எதிர்காலத்தில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். நீ எப்படி இருப்ப, பையன்கிட்ட கேட்குறதுக்கு தூ கேசா ஹோகா. நீ எப்படி இருப்ப, பொண்ணுக்கிட்ட கேட்குறதுக்கு தூ கேசி ஹோகி. நீங்கள் எப்படி இருப்பீங்க, ஆப் கேசே ஹோங்கே. அவ எப்படி இருப்பா, वो कैसी होगी. அவன் எப்படி இருப்பான், वो कैसा होगा. அவங்க எப்படி இருப்பாங்க, वे कैसे होंगे. ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோவில் இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹிந்தி டீச்சர்.